வெல்கம் டு ரோஸ்மேன் ரிவ்யூ. இன்னைக்கு நம்ம ரோஸ் பண்ண போகிறது ராயன் மூவி. ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு சாய் மீடியா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராயன் மூவியோடைய ரிவ்யூ. பார்க்கலாமா? சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷோடைய இயக்கத்தில் ஏஆர் ரகுமான் இசையில் இன்னைக்கு வெளிவந்த படம் ராயன் மூவி. ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா ராயன் பேரை மாற்றிட்டு பேயன்னு வச்சிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு தனுஷோடைய ஒரு கமிட்மெண்ட், இன்வால்மெண்ட், டெடிகேஷன், அந்த கேரக்டராகவே மாறி ஒருத்தங்க வந்து படத்தில் நடிக்கிறது. ஸோ டைரக்ஷன் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஆக்டிங் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, பிளேபேக் சிங்கிங் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த மாதிரி ஒரு ஆல்ரவுண்டு பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தனுஷ் வந்து கொடுத்துருக்குறாரு. ஸோ தனுஷ்க்கு ஒரே ஒரு விஷயம் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, தனுஷ் சார் தான் சொல்லணும், தனுஷ் சார் ஒரே ஒரு விஷயம் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, ஹேட்ஸ் ஆஃப் சார், வேறு லெவல். மிரள விட்டார். ஒரு சீனும் அவருடைய அந்த பாடி லாங்குவேஜ்லேருந்து, அவர் பார்க்குற பார்வையிலேருந்து, நடக்கிறது எதுலேயுமே குறை சொல்ல முடியாது. ஒரு இடத்துல கூட வந்துட்டு அவர் வந்து தவறு, இந்த இடத்துல தவறு நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறது எதுலேயுமே இருக்காது. ஸோ ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது இந்த படத்தில். ஸோ தனுஷை பொறுத்த வரைக்கும் இந்த படம் லைக் காதல் கொண்டேன் 3, அசுரன், விஐபி, இந்த மாதிரி அவருடைய அவர் நிறைய சக்ஸஸ் படம் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இந்த ஒரு படங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது தனுஷ் அப்படின்றது க்ளீனாக தெரியும். அந்த மாதிரி ராயனுடைய படம் அவருடைய இதுக்கப்புறம் இந்த மாதிரி படம் வந்து அவர் தான் நடிக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து இந்த படத்தில் வந்து ஒரு தனித்துவத்தை கொடுத்துருக்காரு இந்த படத்தில். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோயின் இல்லாமல் ஒரு படத்தை எடுக்கணுன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யோசிச்சு. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியலாக போகும்போது ஹீரோயின் வந்து அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ இல்லையோ ஏதோ ஒரு ஆக்ட் பண்ணிவிடுவாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து அவர் எப்படி தான் அவர் வந்து அவ்வளோ ஒரு கான்ஃபிடெண்ட்டாக வந்து ஹீரோயின் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோயின் இல்லாமல் ஒரு படத்தை எடுக்கிறதுன்றது வந்து டோட்டலாக அவர் கதையில் வச்சுருந்த நம்பிக்கை, அவர் மேலே வச்சுருந்த நம்பிக்கை, இந்த க்ரூ மேலே வச்சுருந்த ஒரு நம்பிக்கை, கரெக்டாக வந்து அவருடைய ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையுமே வந்து தவறு இல்லாமல் கொண்டு போயிருக்கிறாரு. ரொம்ப ஒரு லெஜெண்ட்னு இந்த படத்தில் வந்து நமக்கு காட்ட வைக்குது. நிறைய பெரிய ஆட்கள், இந்த நடிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. லைக் ஸ்டார்டிங் ஃப்ரம் செல்வராகவன் சார், அவர் வந்து பிரதர், டைரக்டர், இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணவர், மென்டார், இப்படி சொல்லினே போகலாம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய படங்கள் அவர் நடிச்சுன்னு வராரு. இந்த மாதிரி ஒரு படங்களை நடிக்கும்போது இந்த படத்தில் செல்வராகவன் அவருடைய நடிப்பு பார்த்திங்கன்னா ஒரு யதார்த்தமான ஒரு அண்ணன் கூப்பிட்றாங்க, அண்ணன்ற ஒரு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நடிக்கணுமோ, அந்த ஒரு கதாபாத்திரத்தை எப்படி நடிக்கணுமோ, ரொம்ப ஒரு ஓவர் ஆக்டிங் இல்லாமல் ஒரு யதார்த்தமான நடிப்பு. அவர் சார சீன் கூட பார்த்திங்கன்னா படம் பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த சீன், நான் சொல்கிற சீன் வந்து ரொம்ப லைக் பண்ணுவீங்க. அவர் சாவர சீன் கூட பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பராக ஒரு நடிச்சிருப்பார், யதார்த்தமான நடிப்பு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஜே சூர்யா, என்ன சொல்கிறதுனே தெரியல எஸ்ஜே சூர்யா பற்றி. ஏன்னா இப்படியும் நடிக்க முடியுமா? 10க்கு 10ன்றது ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். 10, 9, 8லாம் கொடுக்க முடியாது. அவருக்கு ஒரு 10க்கு 11 கூட கொடுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து இந்த படத்தில் வந்து எஸ்ஜே சூர்யாவோட நடிப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆன் டாட் சொல்லுவாங்க. அது மாதிரி கரெக்டாக இதுதான் உன்னுடைய ரோல் அப்படின்றத வந்து கரெக்டாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணி அருமையாக நடிச்சிருக்கிறாரு எஸ்ஜே சூர்யா அவர்கள். நெக்ஸ்ட்டு வந்து பிரகாஷ் ராஜ், அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீமேல் ஆக்டரில் பார்த்தீங்கன்னா தங்கச்சியாக வந்திருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா துஷாரா விஜயன். சார்பேட்டா பரம்பரைக்கு அப்புறம் அவங்க வந்து இந்த படம் நடிக்கலை, இந்த படத்தில் தான் நடிச்சிருக்காங்க. அதை விட பல மடங்கு சொல்லலாம், பல மடங்கு வந்து அவங்களோட ஆக்டிங் வந்து பாராட்டத்துக்கு மீறி ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆக்டிங் இருக்குது. எஸ்பெஷலி இன்ட்ரோலுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய ரோல் வந்து ஒரு பெரிய ரோலாக இருக்குது இந்த படத்தில். ஸோ சொல்லிக்கினே போகலாம். எல்லாருடைய சுந்தீப் கிஷன்லேருந்து அதுக்கப்புறம் வந்து காளிதாஸ், ஜெயராமன் எல்லாருமே வந்து அவங்களுடைய பார்ட்டை வந்து ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து லைட்டாக ஒரு அசுரன் டச் இருக்குது, அசுரன் படத்தோட டச் இருக்குது. ஆனால் அது வந்து ரொம்ப அந்த ஒரு சாயலை வந்து ரொம்ப காமிச்சிக்காமல் யதார்த்தமாக எடுத்திருக்கிறாரு தனுஷ் சார். இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா அசுரனில் வந்துட்டு பிள்ளைங்களுக்காக வந்து அவர் பசங்களுக்காக வந்து அவர் வந்துட்டு கத்தியை கையில் எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தில் ரொம்ப ஒரு கவனமாக இருந்து கடைசியில் வேறு வழியே இல்லை, குடும்பத்தை காப்பாற்றணும், பசங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணுன்ட்டு கடைசியில் வந்து அந்த கத்தியை அவர் கையில் எடுக்கிற மாதிரி வரும். அதே மாதிரி தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா தம்பி தங்கச்சி. ஸோ இந்த ஒரு விலகி போவார். விலகி போனாலும் காரணங்கள், சூழ்நிலைகள் அவர் வந்து கத்தியை தொற அளவுக்கு அவருக்கு வந்துடுது. இதை வந்துட்டு
கேங்ஸ்டர் மூவி ஃபேமிலி. நிறைய சீன் வந்து ராவாக காட்டியிருக்காங்க. கேங்ஸ்டர் இது அந்த ராவாக காட்டினது கூட வந்து பார்த்திங்கன்னா கதையோடு ஒட்டி வர்றதுனால அது வந்து ரொம்ப ரொம்ப ஆக்வர்டாக தெரியல. ராவாக காமிச்சிருக்காங்க, கால் துண்டிக்கப்படுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சினிமாட்டிக்காக தான் இருக்குது. பட் இருந்தாலும் பார்க்குறதுக்கு ஆக்வர்டாக இல்லை. இன்னொரு லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஏஆர் ரஹ்மான் சார், த லெஜண்ட் ஆஃப் மியூசிக். அவர்லாம் அவுட் ஆஃப் த வேர்ல்ட், என்ன வார்த்தையே கிடையாது. எஸ்பெஷலி இந்த உசுரே அந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸில் ஆல்மோஸ்ட் எண்டில் வருது அந்த பாட்டு. இந்த பாட்டு வந்து பாடல் பார்த்திங்கன்னா கண்ணில் தண்ணி வராதவங்க கூட அந்த வாய்ஸுக்கு வந்து கண்டிப்பாக கண்ணில் தண்ணி வந்துடும். அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான வாய்ஸு, மியூசிக்கு, அந்த டான்ஸு. படம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா தனுஷ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் நடக்கிறது, உட்காறது, பார்க்குறது. தனுஷோட டைலாக்கே ரொம்ப கம்மி தான். ஆனால் லாஸ்ட்டில் அது ஒரு நிமிஷம் டான்ஸ் ஆடிருப்பார், எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டு போயிடுவார். டைலாக் கூட கம்மின்ட்டு எஸ்ஜே சூர்யா கூட பேசுகிற அந்த வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் டு 40 செகண்ட்ஸ் அந்த ஒரு கான்வர்சேஷன் பார்த்திங்கன்னா பவர்ஃபுல் கான்வர்சேஷன். அந்த கண்ணிலே மனுஷன் வந்து மிரட்டுற மாதிரி இருக்கும். அந்த பவர்ஃபுல் ஐஸு, அந்த பவர்ஃபுல் வாக்கு, அந்த எனர்ஜி, அந்த வைப் எல்லாமே வந்து ஒரு மொத்த உருவமாக வந்து இந்த படத்தில் வந்து தனுஷ் தெரிகிறாரு. இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா பிஜிஎம், பேக்ரவுண்ட் மியூசிக். மனுஷன் மிரள விட்டார் ஏஆர் ரஹ்மான் அவங்க. பாடலும் பார்த்தீங்கன்னா 3 பாடல் தான். 3 பாடலுமே வந்துட்டு போர் அடிக்காமல் எந்த நேரத்துக்கு அந்த பாடல் தேவையோ கரெக்டாக அந்த நேரத்துக்கு அந்த பாடலை கொடுத்து கரெக்டாக போர் அடிக்காமல் படத்துக்கு ஏற்றவாரி கரெக்டாக அழகாக எடுத்துன்னு போயிருக்காங்க. ஒட்டு மொத்தத்தில் இந்த இடத்துல குறை, அந்த இடத்துல குறை, ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக இருந்தது, செகண்ட் ஹாஃப் ஸ்லோவாக இருந்தது, எதுவுமே சொல்லவே முடியாது. ஸோ அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் அந்த பழி வாங்குகிற ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா என்ன வேணால் நடக்கும்ன்றது இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அது க்ளீனாகவே வந்து ஒரு ஹைலைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தங்கச்சியோட பாசம் இதெல்லாமே எல்லாமே ஒரு மிக்சர் தான். படத்தில் எல்லா சீனுமே வந்து டாப் கிளாஸுங்க. எதுவும் குறைஞ்சது இல்லாத மாதிரி தான் இந்த படத்தில் எல்லா சீனுமே இருக்குது. இது எல்லாத்தையும் முழு படத்தையும் தோக்கடிக்கிற ஒரு சீன் இருக்குன்னா அது அந்த கிளைமேக்ஸில் வர பாடல் உஸ்ரே. என்ன ஒரு கோரியோகிராஃபி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாடல் வரிகள், கோரஸ் எல்லாமே அடுக்கிக்கினே போகலாம் அந்த பாடலில். ஆனால் அந்த உஸ்ரே பாட்டு கேட்கும்போது நம்ம உசுரே போயிடுது. ஸோ அந்த அளவுக்கு டாப் கிளாஸ் வைப்பு அந்த பாட்டு. இனி இந்த மாதிரியான பாடல் வந்து திரும்பவும் வருமானது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏஆர் ரஹ்மானே நினச்சா திருப்பி இந்த பாட்டை போட முடியுமா கூட தெரியல. ஏன்னா படத்தில் போய் பாருங்கள், டிவியில் பார்க்குறதோட அந்த படத்தில் பார்க்கும்போது அந்த ஒரு நம்மளை அறியாமையே அழுவாதவங்க கூட ஒரு செகண்ட் வந்து அந்த கண்ணில் இருந்து அந்த ஒரு வாய்ஸுக்கு, அந்த வரிகள் கொண்ட அந்த வாய்ஸுக்கு வந்து அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. ராயன் ஒரு வார்த்தையில் சொல்லணுன்னா விருந்து. எது